காய்ஸ், எப்பயும் போல சாதாரணமான ஒரு நாளா தான் அந்த நாளும் தொடங்குச்சு. ஆனா அந்த நாளுடைய இறுதியில 2 விமானங்கள் நடுவானத்துல மோதிட்டு பல உயிர் சேதங்கள் நிகழ்ந்த ஒரு நாளா மாறிடுச்சு. சரியா இது நடந்த நாள் நவம்பர் 12, 1996. இது நடந்த இடம் இந்தியா. சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 763 டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து 302 பயணிகள் பணியாளர்களோட சவுதி அரேபியா போறதுக்காக கிளம்புது. இதுல 23 பேர் விமானத்துல இருந்த க்ரூ மெம்பர்ஸ். இன்னொரு பக்கம் கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 1907 கசகஸ்தான்ல இருந்து டெல்லி வரதுக்காக 37 பேரோட கிளம்புது. அது ஒரு சரக்கு விமானம். ஒரு விமானம் பயணிகளை ஏத்திட்டு வரும் பொழுது இன்னொரு விமானம் சரக்குகளை ஏத்திட்டு வருது. அது மாதிரி இந்த 2 விமானத்துக்கும் வேற வேற பணிகள் தான் இருக்கு. சரியா மாலை 6:40 மணி அளவுல சவுதி அரேபியன் ஃபிளைட் 763 14,000 அடி உயரத்துல வானத்துல மேல் நோக்கி ஏறிட்டு இருந்திருக்கு. அதே நேரத்துல கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 1907 15,000 அடி உயரத்துல வானத்துல இருந்து கீழ் நோக்கி இறங்கிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் மிக முக்கியமான தவறான ஒரு தகவல் தொடர்பு ஏற்பட்டுருச்சு. கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த உயரத்துக்கு கீழே இறங்கிடுச்சு. அது சவுதி அரேபியா ஃபிளைட் வந்துட்டு இருந்த பாதை. இப்படி அந்த விமானம் அதனுடைய பாதையில இருந்து தவறுதலா கீழே வந்த சில நொடிகள்லயே 2 விமானமும் நடுவானத்துல மோதி இருக்கு. இது நடந்த இடம் ஹரியானால சர்க்கி தத்ரி பகுதி. கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட்டோட பின்பகுதி சவுதி அரேபியா ஃபிளைட்டோட லெஃப்ட் விங்ல மோதி இருக்கு. இந்த 2 விமானங்களுக்கும் பேரழிவு ஏற்பட்டிருக்கு. 2 விமானங்களும் நடுவானத்துல சிதறி அதோடைய பாகங்கள் கீழே விழ தொடங்கி இருந்திருக்கு. இது அந்த 2 விமானத்திலையும் இருந்த மொத்தம் 349 பேருமே உயிர் பிழைக்க முடியாத அளவுக்கு ஒரு நிகழ்வா இருந்திருக்கு. இந்த விபத்து நடந்த இடம் ஒரு பேரழிவு காட்சியா இருந்திருக்கு. இந்த நிகழ்வு விமான வரலாற்றிலேயே மிகவும் மோசமான நடுவானத்துல ஏற்பட்ட மோதலா மாறி இருக்கு. இது விமான பேரழிவுகள்ல மிக மோசமான ஒன்னா பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் அந்த கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் முன்னாடியே கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரிக்க தொடங்குறாங்க. அந்த பிளேன்ல இருந்த காக்பிட்ல ரெக்கார்ட் ஆகி இருந்த வாய்ஸை பார்க்கும்போது கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட்ல இருந்த பைலட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுதான் அந்த இடத்துல மிக குழப்பமான ஒன்னா மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த விமானத்துல இருந்த ரேடார் அல்டிமீட்டரும் தவறா செட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இதை நேர்ல பார்த்த சில பேர் வானத்துல பலத்த வெடி சத்தம் கேட்டதாகவும் அதை தொடர்ந்து வானத்துல இருந்து இந்த விமானத்தை சேர்ந்த பாகங்கள் எரிஞ்சு கீழே விழுந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. இந்த விமானத்துடைய பாகங்கள் கீழே விழுந்தது இரவு நேரமா இருந்ததுனால அது ரொம்ப தெளிவாகவும் தெரிஞ்சிருக்கு. கூடவே அது பெரும் பகுதிகளில் சிதறி விழுந்திருக்கு. வானமே வெடிச்ச மாதிரி இருந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. கூடவே அவங்க நாங்க உதவி செய்யறதுக்காக வேக வேகமா போனோம், ஆனா எங்களால எதுவுமே செய்ய முடியலைன்னு சொல்லி இருக்காங்க. இதை தொடர்ந்து எமர்ஜென்சி டீமும் அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்திருக்காங்க. ஆனா அந்த நிகழ்வு யாரும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லாத ஒரு நிகழ்வா மாறி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் வேற எந்த நிகழ்வு பத்தின தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துரும்.